ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இடித்த பூண்டு சட்னிங்க நல்லா சூப்பராக இருக்கும். அடை தோசைக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா பூண்டை நல்லா 100 கிராம் நல்லா உரித்து தொளி உரிச்சிட்டு ஒன்று அம்மி இல்லைன்னா இந்த மாதிரி இடிகளில் போட்டு நல்லா இடிச்சுக்குங்க. இடித்து கொரப்பாக தான் நம்ம இடிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு பதம்லாம் மாறிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நீங்கள் இடித்து எடுத்துக்கோங்க. இடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் உப்பு, நான் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா ஆர்டினரியாக நம்ம வீட்டில் அரைச்சிருக்க மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். ஆனால் இடிக்கிற பதம் இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். நம்ம மிக்சியில் எதுவும் போட்டுட்டோம் ஓட்டிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும். இந்த அளவுக்கு கொரப்பாக இருக்கணும். அப்போ தான் இந்த இடி சட்னி நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி மிளகாத்தூளை மிக்ஸ் பண்ணி இதுலேயே உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் கடாயில் நல்லா உண்டு லாப்பில் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கிங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. அப்போ தான் காரத்தை கண்ட்ரோல் பண்ணும். ஊற்றிட்டு இதை நீங்கள் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா வரும்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் 2 ட்ரிப்பு தண்ணி தெளித்து இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆக்கி நம்ம அடை தோசை எல்லா வகை டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டு. அடை தோசைக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுங்க. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு தலையில் நிறைய பொடுகு தொல்லை இப்போ நிறைய பேருக்கு இருக்குங்க. இதனால் நிறைய முடி, நம்ம டாக்டர்கிட்ட போய் காமிச்சாலும் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரியாகலையா, ஷாம்புலையும் சரியாகலையா, இந்த வெள்ளை மிளகை நாட்டு மருந்து கடையில் வாங்குங்க. அதை வாங்கி நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்து அதை வெதுவெதுப்பாக கடாயில் வச்சு லேசாக காய்ச்சி அதோட இந்த வெள்ளை மிளகை 50 கிராம் போட்டுக்கோங்க. நல்லா 2 கைப்பிடி பார்த்திங்கனாக்கா வெந்தய கீரை போட்டுக்கோங்க. பறித்து அலசி அதை நான் இப்போ காமிக்கல. வெந்தயக்கீரையை 2 பிடிச்ச போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் 2-3 டைம் இந்த வாரம் தேய்ச்சி குளித்திங்கன்னா வாரத்துலேயே 2 தடவை நீங்கள் இந்த எண்ணெயை காய்ச்சி வடிகட்டின எண்ணெயை தலையில் தேய்ச்சிட்டு நீங்கள் பொடுகு இருக்கிற இடம் ஃபுல்லாகவே தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி தேய்ச்சி ஷியக்காவோ ஷாம்போ போட்டு நீங்கள் குளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிரும். சப்போஸ் இதெல்லாம் எனக்கு செய்ய நேரம் இல்லை அப்படின்னா சுத்தமான பசும்பால் 100 கிராம் இருந்துச்சு அப்படின்னா அதோடு இதை அள்ளி போட்டு நீங்கள் நல்லா தலையில் தேய்ச்சி நீங்கள் குளிச்சிங்கனாலும் சீக்கிரமாக பொடுகு போயிருங்க. செம்ம ரெமெடி இது. பார்த்திங்கனாக்கா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். உடனடியாக பொடுகு தீர்றதுக்கு இது நான் ஃபாலோ பண்ணேன். ரொம்ப முடி கொட்டுச்சு எனக்கு. இந்த வெள்ளை மிளகு வாங்கி நாட்டு மருந்து கடையில் வாங்கி நான் செஞ்சு பார்த்தேன். அப்படியே டக்குன்னு 2-3 சிட்டிங்லேயே எனக்கு நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பொடுகே சுத்தமாக அதுக்கப்புறம் வரவே இல்லைங்க. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.